விண்ணிலும் மண்ணிலும் எண்ணற்ற பறவைகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் நெற்றியில் நாமம் சூடி நீர்நிலைகளையே தன் உலகமாக கொண்டு வாழும் இந்த நாமம் சூடிய பறவைகளின் வாழ்க்கை முற்றிலும் விசித்திரமானது. நாமக்கோழிகளின் வாழ்வியல் பாகம் ஒன்றுக்குள் செல்வோமா? தண்ணீரில் மிக அழகாக நீந்திச் செல்லும் இந்த பறவையின் பெயர் நாமக்கோழி. ஆங்கிலத்தில் இதை யுரேஷியன் கூட் அல்லது காமன் கூட் என்று அழைப்பார்கள். இதன் உடம்பு முழுக்க கருப்பு நிறமும் சாம்பல் நிறத்திலும் நெற்றியில் வெள்ளை நிற நாமம் போன்ற ஒரு திட்டம் இருப்பதால் தான் இதற்கு நாமக்கோழி என்ற காரண பெயர் வந்தது. இதோ பாருங்க, தண்ணீரில் நீந்தி கரைக்கு வந்ததும் எவ்வளவு லாவகமாக தனது இடது காலால் முகத்தையும் வலது காலால் உடலின் பின்புறத்தையும் தேய்த்து சுத்தம் செய்கிறது என்று. நீர்ப்பறவைகளின் அன்றாட வாழ்வில் இப்படி சுத்தம் செய்வது மிகவும் முக்கியமானது. அலகிற்கு எட்டாத பகுதி என்பதால் கால்களால் முகத்தையும் பின்புறத்தையும் சுத்தம் செய்ததை தொடர்ந்து இப்போது தனது கூர்மையான அலகை பயன்படுத்தி சிறகுகளுக்குள் இருக்கும் அழுக்குகளையும் நீக்குகின்றன. தண்ணீரில் வாழும் பறவைகள் தங்கள் சிறகுகளை எப்போதும் வாட்டர் ப்ரூஃபாக வைத்திருக்க இப்படி செய்வது அவசியம். சுவாரஸ்யமான காட்சி. தலையை மட்டும் தண்ணீருக்குள் அழுத்தி எடுப்பதன் காரணம் இவை தங்களின் மூக்குத்துவாரங்களில் இருக்கும் சேறு மற்றும் அழுக்குகளை நீக்கவே இப்படி செய்கின்றன. இப்படி தலையையும் கழுத்தையும் நனைத்து உதறுவது அவற்றின் சிறகுகளை சுத்தம் செய்வதற்கான முதல் படியாகும். வெயில் காலங்களில் தங்கள் உடலின் வெப்பநிலையை குறைத்து குளிர்விக்கவும் இதே உத்தியைத்தான் பயன்படுத்துகின்றன. அடுத்து உணவு தேடுதல். தண்ணீருக்கு அடியில் இருக்கும் பாசிகள் மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களை இவை அலகால் கொத்தி உண்கின்றன. இப்போது பாருங்கள், தங்களின் வாலை மேலே தூக்கி தலையை தண்ணீருக்குள் முழுமையாக நுழைத்து அடியில் இருக்கும் தாவரங்களை எவ்வளவு அழகாக தேடுகின்றன என்று. இந்த தலைகீழ் மேய்ச்சல் முறை ஆழமற்ற பகுதிகளில் இவை உணவு தேட பெரிதும் உதவுகிறது. நாமக்கோழிகள் காலநிலைக்கு ஏற்ப தங்களின் குணங்களை மாற்றிக்கொள்ளும் விசித்திரமானவை. பொதுவாக இனப்பெருக்க காலத்தில் தம்பதிகளாக தனித்து வாழ்ந்து எல்லையை காக்கும் இவை அதுவல்லாத பிற காலங்களில் ராஃப்ட்ஸ் எனப்படும் பிரம்மாண்ட கூட்டமாக மாறிவிடுகின்றன. இப்படி நூற்றுக்கணக்கில் கூட்டமாக நீந்துவதால் எதிரிகளிடம் இருந்து தங்களை எளிதாக பாதுகாத்து கொண்டு பயமில்லாமல் நிம்மதியாக உணவு தேட முடிகிறது. நாமக்கோழிகளின் பின்புறத்தில் வெள்ளையாக தெரிகிறதா? வாலின் அடிப்பகுதி இறகுகள், ஆங்கிலத்தில் ஒயிட் அண்டர் டெயில் கவர்ட்ஸ். இது அவற்றுக்கு இடையே பேசிக்கொள்ள உதவும் ஒரு இயற்கை அடையாள குறியீடு. ஆபத்தை உணரும் போதோ அல்லது மற்ற நாமக்கோழிகளுக்கு ஏதேனும் தகவல் சொல்ல நினைக்கும் போதோ தங்களின் வாலை மேல் நோக்கி தூக்கி காட்டும் டெயில் ஃபிளிக்கிங். அந்த வெள்ளை நிற இறகுகள் பளிச்சென்று தெரியும். இது பின்னால் வரும் மற்ற நாமக்கோழிகளுக்கு ஒரு சிக்னல் போல பயன்படுகிறது. இரு நாமக்கோழிகள் இறக்கைகளை பஃப் என்று உப்பலாக விரித்து உடலை பெரிதாக காட்டி ஒன்று மற்றொன்றை எப்படி துரத்துகிறது பாருங்கள். காரணம், மூன்றாவதாக இருக்கும் பெண் நாமக்கோழியை கவர்வதிலும் மற்றும் தங்கள் எல்லையை காப்பதற்கும் தான் இந்த உடல் மொழி.